தாய் தாய் என்பவள் உங்களுக்கு உயிர் கொடுக்கிறார்கள். இறைவன் மூலமா தானே அந்த உயிர் நமக்கு வருது. யார் மூலமா வருது? தாய் மூலமா தானே வருது. பிறகு உங்களுக்காக தங்கள் உயிரை கொடுத்து உழைக்கிறார்கள். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. உங்களை வளர்த்து வாலிபமாக்கி படிக்க வச்சு ஒரு வேலையும் பார்த்து கொடுத்து யார்? தாய் தானே. ஆனா பெற்றவர்களுக்காக எதையும் விட்டு கொடுங்கள். நான் சொல்றது அதான். பெற்றவர்களுக்காக எதையும் விட்டு கொடுங்கள். ஆனால் எதற்காகவும் பெற்றவர்களை விட்டு கொடுக்காதீர்கள். நல்ல கவனமா கேட்டுக்கிறீங்க. தாயினுடைய ஸ்தானத்தை யாருமே பெற முடியாது. அது எந்த தாயா இருக்கட்டும், எந்த பெண்ணா இருக்கட்டும், தாய் தான்.